ரீசென்ட்டா எனக்கு ரொம்ப அடிக்ட்டான ஒரு டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த பொங்கல் தான். என்ன நார்மலான பொங்கல் தானே நெனைக்கலாம். அதுதான் இல்ல. சென்னையிலேயே ரொம்ப ஃபேமஸான மல்லி பொங்கல். இதுக்கு ஒரு தண்ணி தேங்காய் சட்னியோட சாப்பிட்டீங்கன்னா, வேற லெவல் காம்போல இருக்கும். பிளெயின் பொங்கல கம்பேர் பண்ணிலும் இந்த மல்லி பொங்கல்ல ஏதோ ஒரு டேஸ்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செய்யலாமா? இதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதிலேயே 3/4 கிளாஸ் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில ஒரு கட்டு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து பேஸ்ட்டா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ குக்கர்ல ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயிலேயே வதங்கும்போது சூப்பரா இருக்கும் வாசனையோட. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 கிளாஸ் அரிசி 3/4 கிளாஸ் பருப்பு சேர்த்துருக்கேன். ஸோ 6 கிளாஸ் போல தண்ணி சேர்த்துக்கலாம். அதிலேயே நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வரும்போது ஊற வச்ச அரிசி பருப்பையும் சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா, நல்லா கம்ம கம்மன்னு சூப்பரா மல்லி பொங்கல் ரெடி. நல்லா தாராளமான நெய்யில நல்லா முந்திரி பருப்ப சேர்த்துட்டு வறுத்து மேல கொட்டி, சுட சுட சர்வ் பண்ணிட்டு, இது கூட ஒரு தண்ணியான தேங்காய் சட்னிய வச்சு சாப்பிட்டீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் இந்த மாரி ரெசிபீஸ் வீடியோலாம் பார்க்கணும்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபில பார்க்கலாம். டாடா பை பாய்.